வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ பார்க்க போகிறது நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லாஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சிலிண்டர்ஸ். எந்த டைப்பான சிலிண்டர்? சாலிட் கண்டக்டிங் சிலிண்டர், ஹாலோ கண்டக்டிங் சிலிண்டர் அண்ட் ஹாலோ நான் கண்டக்டிங் சிலிண்டர். நான் கண்டக்டிங் சிலிண்டர், இந்த 3 சிலிண்டர்னு பார்க்குறப்போ இந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஜேஇ சம்டைம்ஸ் நீட்டில் கிராஃபை கொடுத்து கேட்டுருவாங்க. இது என்ன டைப்பான எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த கிராஃபில் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இது ஜென்ரலி ஜேஇக்கு நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இந்தமாரி கொஸ்டின்ஸ் வரும். சாலிட் கண்டக்டிங், சாலிட்ஸ் கண்டக்டிங் சிலிண்டர்னு பார்க்க போனால் இது சிலிண்டர்னு நம்ம அசீவ் பண்ணிக்கிட்டோம்னா சாலிட்னா உள்ளே ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டலி சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்குறப்ப டோட்டலாக பார்க்கணும். இது ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிருக்கும். ஹாலோ கண்டக்டிங் சிலிண்டர், ஹாலோனா உள்ளே ஒன்றும் இருக்காது, அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். ஹாலோனா உள்ளே ஒன்றும் இருக்காது, அது கண்டக்டிங். ஹாலோ நான் கண்டக்டிங் சிலிண்டர் சேம். ஹாலோனா சிலிண்டர் அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கும், உள்ளே ஒன்றும் இருக்காது. கண்டக்டிங் அண்ட் நான் கண்டக்டிங் 3 டைப்பு. சாலிட் ஃபுல்லாக இருக்கும், ஹாலோ கண்டக்டிங், ஹாலோ நான் கண்டக்டிங். 3 சிலிண்டருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி நம்ம டிசைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த 3 டைப்லேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். இந்த 3 சிலிண்டர் நம்ம சார்ஜ் கொடுத்தோம்னா the charge resides on the surface of the cylinder, இந்த 3 சிலிண்டருக்கும் 3 டைப்பான கான்ஃபிகரேஷனும் சார்ஜ் வந்து சர்ஃபேஸில் தான் இருக்கும். சப்போஸ் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தோம்னா இந்த கான்ஃபிகரேஷனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தோம்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜ் கொடுத்தோம். ஸோ நம்ம சிலிண்டருக்கு உள்ள, சிலிண்டர் சர்ஃபேஸில், சிலிண்டருக்கு வெளியில் 3 இடத்துல நம்ம இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்கணும். அதாவது இந்த சிலிண்டர் சாலிட் கண்டக்டிங், ஹாலோ கண்டக்டிங், ஹாலோ நான் கண்டக்டிங், இந்த 4 சிலிண்டருக்கும் நம்ம உள்ள, தட் இஸ் அதோட ரேடியஸ், இந்த சிலிண்டர் ரேடியஸ் 6 உள்ள டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் at ஃபஸ்ட் கேஸ் பார்ப்போம். R is less than R. நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஆர்னு வச்சுக்கோம். ஆர்னா ஜென்ரல் டிஸ்டன்ஸ். இந்த ஸ்மால் ஆர் வந்து என்ன, உள்ளே இருக்கலாம், சர்ஃபேஸில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம். ஃபஸ்ட் கேஸ் நம்ம பார்க்க போகிறது R is less than R. வேறு இந்த நம்ம at a point where it is located less than the radius of the cylinder. ஸோ இன்சைட் பார்க்குற போது சப்போஸ் ஒரு சிலிண்டர் இருந்ததுன்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இங்கே எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமாக தான் இருக்கும். இங்கேருந்து இதை எடுத்துக்குவோம், இங்கேருந்து இங்கே ஒரு சர்க்கிள். ஸோ த்ரூ அவுட் இது பார்த்தோம்னா இது வெளில சிமெட்ரி இருக்கும். சிமெட்ரிக்கல் எப்படி சிமெட்ரி இருக்கும்? ஸோ வில் ஹேவ் இப்படி இருக்கும் சிமெட்ரி. காசியன் சர்ஃபேஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம். காசியன் சர்ஃபேஸ் சிமெட்ரி வச்சு தான் இருக்கும். இதனா திஸ் இஸ் காசியன் சர்ஃபேஸ். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இந்த டிஸ்டன்ஸ் ஆரில் எல்லா இடத்துலையும் இந்த ஆக்சிஸ், இதுதான் ஆக்சிஸ்னால் இந்த இடத்துல எல்லா அட் ஏ டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமாக இருக்கும். பாயிண்ட் சார்ஜ்னு பார்க்குற போது சப்போஸ் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இடத்துல இப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கும், இந்த இடத்துல எல்லாம் ஒரு ஆர் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து இது என்னது, சர்க்கிள். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் கிடைக்கிது, அதுக்கு மேலே உள்ள பாயிண்ட் இன்னொரு சர்க்கிள், அதுக்கு மேலே பார்த்தா இன்னொரு சர்க்கிள், அதுக்கு மேலே பார்த்தா இன்னொரு சர்க்கிள். ஸோ நமக்கு என்ன காசியன் சர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு சிமெட்ரி வேணும். சிமெட்ரி இங்கே என்ன சிமெட்ரி? சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. This point R
will have cylindrical symmetry. So cylindrical symmetry, so which is because R is less than R. So இந்த பாயிண்டில் பார்க்க போகிறோம். இது டோட்டல் வந்து R of the cylinder. ஸோ சார்ஜ் வந்து எங்கே இருக்குது? சார்ஜ் வந்து ரிசைடிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த, ஒரு சிலிண்டர் இருந்ததுன்னா, இந்த சிலிண்டர் இருந்ததுன்னா அதில் நம்ம சார்ஜ் கொடுத்தோம்னா சார்ஜ் வில் ரிமைன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ ஒரிஜினல் சிலிண்டர். பட் இங்கே பார்க்குற போது இங்கே என்ன சார்ஜ் இருக்கும்? சார்ஜ் வில் பி ஜீரோ இன்சைட். சார்ஜ் வில் பி ஜீரோ இன்சைட். ஏன் சார்ஜ் இன்சைட் ஜீரோ இருக்குது? ஏன்னா எல்லா சார்ஜும் சர்ஃபேஸில் தானே இருக்குது. ஒரிஜினல் சிலிண்டர் சர்ஃபேஸாக இருக்குது, அதுக்கு உள்ள ஒரு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி எடுத்து அதில் நம்ம சார்ஜ் பார்க்க போகிறோம். சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நம்மளுக்கு ஆசிட்டிஸ் தெரியும். ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃப்ளக்ஸ் வேல்யூ என்ன வரும்? இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டோட்டல் சர்ஃபேஸ்க்கு இன்டெக்ரேட் பண்ணுறோம். E vector dot dA vector. So flux through this Gaussian surface தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம எழுதலாம் E into integral of dA. Integral of dA is equal to A. That is electric field into area. And no, the real flux, also second definition. Flux is equal to charge enclosed inside the Gaussian surface. Charge inside the Gaussian surface divided by epsilon naught. Charge inside by epsilon naught. So Q in எவ்வளோ வரும்? Q in inside the Gaussian surface. Inside the surface is equal to zero. ஏன்னா எல்லா சார்ஜும் ஒரிஜினல் சிலிண்டரோட அவுட்டரில் தான் ரிசைட் ஆகுது. தி சார்ஜ் இஸ் ரிசைடிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ நம்ம காசியன் சிலிண்டர் இருக்குல்ல, காசியன் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதுதான் காசியன் சர்ஃபேஸில் சார்ஜே இருக்காது. ஏன்னா எல்லாம் வெளியில் இருக்குது. இது அவுட்டர் ஒரிஜினல் அதுக்கு உள்ளே இருக்குது. ஸோ சார்ஜ் எல்லாம் அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ சார்ஜ் இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நமக்கு எல்லாம் தெரியும் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E into A. E into A. இது A is equal to area of Gaussian surface. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். E into ஏரியானா இந்த சிலிண்டரில் எந்த சிலிண்டருக்கு நம்ம சிமெட்ரி போட்டு Gaussian சர்ஃபேஸ் எடுக்கிறோமோ அதோட வேல்யூ. ஸோ அதோட வேல்யூ என்ன? அதோட லென்த் எல்லுன்னு வச்சுக்கணும். இந்த சிலிண்டரோட லென்த் எல்லுன்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ E into அதோட இந்த சிலிண்டரோட ஏரியா என்ன? சிலிண்டரோட ஏரியானுக்கு 2πr. 2πr ஒரு சர்க்கிளுக்கு அண்ட் எல் லென்த் இருக்குது. 2πr into L. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆல்சோ ஃப்ளக்ஸ் என்ன வருது? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்சைட் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ சார்ஜ் இன்சைட் ஆஸ் இட் இஸ் பார்த்துருக்கோம். இந்த சார்ஜ் இன்சைட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இந்த சார்ஜ் எல்லாம் வெளியில் இருக்குது. ஸோ இந்த சிலிண்டருக்குள்ளே சார்ஜ் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். எவ்ரிதிங் இஸ் ஆன் த சர்ஃபேஸ். எல்லா சார்ஜ் சர்ஃபேஸில் இருக்கும். ஸோ ஜீரோ பை epsilon naught. Second equation. ரெண்டு equating 1 and 2. Equating 1 and 2. 1 and 2. So first equation என்ன? E into 2πrl. இதில் ஃப்ளக்ஸ் எவ்வளவு? is equal to 0. 2 இது ஒரு கான்ஸ்டன்ட், பை ஒரு கான்ஸ்டன்ட், R is a variable. R நம்ம இன்சைடுக்குள்ளே வித்தின் த இன்சைடுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ R and L. ஸோ E is equal to 0 by 2πr into L. So is equal to 0. So electric field inside electric field inside, that is R is less than R. R is less than R. For case 1, first case பார்த்துருக்கோம் நம்ம. R is electric field inside R is equal to 0. It means இது வரைக்கும் அந்த டச் பண்ண வரைக்கும் electric field is equal to 0. இப்போ electric field inside this
சார்ஜ்டு சிலிண்டர். சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைடு பார்த்துட்டோம். இப்போ அவுட் சைட் பார்ப்போம். அவுட் சைட் அட் ஏ பாயிண்ட் ஆர். At a point R. So R may be inside, may be on the surface, may be outside the given cylinder, charged cylinder. The charged cylinder charge density என்ன வரும்? Charge density என்ன surface இருக்கிறதுனால surface charge density is equal to charge divided by area. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில். நான் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் அட் R is greater than R. இது வந்து R ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர், இது ஸ்மால் r. ஸோ இதோட இது பெருசு இந்த பாயிண்டில். இட் மீன்ஸ் அவுட் சைட் திஸ் சார்ஜ் சிலிண்டர் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் by Gauss definition, by definition of flux E into dA is the integral of E into dA is equal to flux. This is number of electric field lines passing through a given area, and for the total surface S pandrom. So is equal to E into A, where A is the Gaussian surface area. இங்கே Gaussian surface நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா இங்கே ஏரியா வந்து Gaussian surface area வரும். ஸோ நான் இப்போ பார்ப்போம். நம்ம வில் கன்ஸ்ட்ரக்ட் ஏ Gaussian surface. Gaussian surfaceனால் ஆர் வெளியில் இருக்குது, இது ஆறு, இது ஆறு. அதை சுற்றி ஒரு சர்க்கிளில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லா பாயிண்ட்லேயும் வித் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் எல்லா பாயிண்ட்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமாக இருக்கும். அதுக்கு மேலே உள்ள பாயிண்ட்லேயும் சேமாக இருக்கும், அதுக்கு மேலே உள்ள பாயிண்ட்லேயும் சேமாக இருக்கும். ஸோ வில் கெட் ஏ சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. ஸோ காசியன் சர்ஃபேஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கேருந்து இங்கே ஆறு டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன இது ஒன்று. அந்த காசியன் சர்ஃபேஸ் இதுதான் காசியன் சர்ஃபேஸ். அதோட லென்த் எல்லுன்னு வச்சுக்கோ. அதோட ஆர் வந்து ஸ்மால் ஆர். ஸோ இ இன்ட்டு ஏ. ஸோ ஃப்ளக்ஸ் நெட் ஃப்ளக்ஸ் த்ரோ Gaussian surface, that is flux net is equal to flux 1 plus flux 2 plus flux 3. ஏன்னா இது 3 ஃபேஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் போகும். பாசிட்டிவ்னா அவுட்வர்ட். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதில் இது ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். அதுக்கு சரி டிஏன்னு வச்சுக்கோ. இந்த பாட்டம் சர்ஃபேஸில் இது ஒரு டிஏ இருக்கும். அப்புறம் இந்த சர்ஃபேஸில் ஒரு டிஏ இருக்கும். அப்படின்னா இந்த பார்த்தோம்னா நம்ம அந்த காசியன் சர்ஃபேஸ் இதுன்னு வச்சுக்கிட்டோம்னா டாப் பாட்டம் அண்ட் சைடில் ஒரு சின்ன டிஏ. அது எப்படி வச்சுக்கிட்டோம்னா டிஏ வெக்டர் பர்பண்டிகுலர் அவுட்வர்ட். அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர் அவுட்வர்ட் இருக்கும். இந்த சர்ஃபேஸ் டிஏனா இது பர்பண்டிகுலர் அவுட்வர்ட் இருக்கும். இந்த சர்ஃபேஸ்லனா இது பர்பண்டிகுலர் டவுன்வர்ட் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ டிஏ வெக்டர் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். For the surface, this is surface 1 ன்னு வச்சுக்கோ. dA வெக்டர் இதுக்கு வந்து dA வெக்டர் எப்படி இருக்கும்? இதுக்கு எப்படி இருக்கும்? dA வெக்டர் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் சர்ஃபேஸ் ஒன் பார்த்தோம்னா சர்ஃபேஸ் ஒன்று டாப் ஃபேஸில் dA வெக்டர் இந்த பக்கம் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பாசிட்டிவ் சார்ஜுக்குன்னா அவுட்வர்டில் வரும் இ வெக்டர். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே இந்த பக்கம் போகும், இங்கே இந்த பக்கம் போகும், இந்த சர்ஃபேஸில் இப்படி போகும், இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் இப்படி போகும். ஸோ ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ இன்ட்டு ஏ ஃபார் காசியன் சர்ஃபேஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆர் is equal to integral E into dA into cos theta ன்னு பண்ணலாம். இங்கே theta 90 degree. cos of 90 is equal to 0. 0 multiplied anything is equal to 0. It means plus for the first surface. இந்த சர்ஃபேஸ்க்கு இந்த பெரிய சர்ஃபேஸ்க்கு flux is equal to 0. And flux for the second surface. செகண்ட் சர்ஃபேஸில் என்ன வரும்? Gaussian surface. இந்த சர்ஃபேஸ் Gaussian surface இது. ஸோ இ இன்ட்டு டிஏ இன்ட்டு காஸ் தீட்டா என்ன வரும்? ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரெக்ஷன், இது டிஏ டைரெக்ஷன்.
So theta is equal to 0 degree. Theta is equal to 0 to flux 2 என்ன வரும்? Flux 2 is equal to E. E எழுதிக்கலாம். E into dA integral into cos 0. Cos 0 வந்து 1. So is equal to E into dA integral cos 0 வந்து 1க்கு தான் போட வேண்டியது. So E into area of Gaussian surface. Area of Gaussian surface. Gaussian surface is என்ன? Gaussian surface na Gaussian surface area வந்து என்ன? 2 pi into radius into length height. Surface area 2 pi into r into h. So is equal to E into 2 pi. Gaussian surface area வந்து small r, height வந்து L. So flux 2. Flux 3 என்ன வரும்? Flux 3 is equal to flux 3 in the portion. dA வெக்டர் இந்த பக்கம் இருக்குது, E வெக்டர் இந்த பக்கம் இருக்குது. E வெக்டர் எப்போதும் அல்லது இந்த பக்கம் போகும். ஃபார் திஸ் சைடு பாசிட்டிவ் சைடு தான் அவுட்வர்டு போவோம். ஸோ 90 டிகிரிக்கு காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் 3 ஃபார் த இஸ் ஈக்குவல் டு 0. ஒன்று டாப் போர்ஷன், பாட்டம் போர்ஷன் அண்ட் கர்வ் போர்ஷன். ஸோ ஃப்ளக்ஸ் 3 ஃப்ளக்ஸ் நெட் என்ன வரும்? ஃப்ளக்ஸ் நெட் ஃப்ளக்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. So flux net is equal to இது வந்து 0 plus Q2. Q2 எவ்வளவு? E into 2 pi into R into L plus 0. So net flux is equal to net flux into E into 2 pi R L. From the basic definition நம்ம பார்த்துருக்கோம். Basic definition இதுதான் நமக்கு கொடுக்குது. Now Gauss law யூஸ் பண்ணி பார்ப்போம். Now நம்ம Gauss law யூஸ் பண்ணோம்னா எப்படி வரும்? Gauss law யூஸ் பண்ணோம்னா ஃப்ளக்ஸோட டெஃபினேஷன் என்ன? ஃப்ளக்ஸோட டெஃபினேஷன் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்சைட் டிவைடட் பை எப்சிலான் நாட். இதுதான் Gauss law. ஸோ இந்த வெளியில் உள்ள சர்ஃபேஸ்க்கு சார்ஜ் இன்சைட் என்ன வரும்? Q என்ன நம்ம எப்படி எழுதிக்கலாம்? சி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு Q இன் நம்ம எழுதிக்கலாம். திஸ் இஸ் இன்டு E. எப்படி எழுதிக்கலாம்? வேர் A stands for what? A stands for area. எந்த ஏரியா? எந்த ஏரியா? Q into in. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதில் வரலாம் பார்ப்போம். ஸோ இங்கே சப்போஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குது. இதுதான் Gaussian surface. Gaussian surfaceல எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்கு? எவ்வளோ சார்ஜ் இந்த சார்ஜ். ஏன்னா இதுக்கு வெளியில் சார்ஜ் கிடையாது. எல்லா சார்ஜும் இந்த ஒரிஜினல் சிலிண்டர் அவுட்டர் ஏரியாவில் வந்து இருக்கும். இந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்குள்ள சார்ஜ் இருக்காது. ஸோ இது இந்த Gaussian surface எந்த சார்ஜை என்க்ளோஸ் பண்ணியிருக்குது? இந்த சர்ஃபேஸில் உள்ள இன்னர் சிலிண்டர் உள்ள சர்ஃபேஸ். அவுட்டர் சர்ஃபேஸ், இன்னர் சர்ஃபேஸில் உள்ள சார்ஜை தான் அது என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ஏரியா நம்ம பார்க்கக்கூடாது, இதோட ஏரியா பார்க்கணும். ஸோ Q in இருக்கு சிக்மா A by epsilon naught. எப்படி எழுதலாம் நம்ம? QA by epsilon naught where area is equal to என்ன? ஏரியா சார்ஜ் இன் இஸ் ஈக்குவல் டு என்ன? எந்த ஏரியா? இதோட ஏரியா வராது இங்கே. இந்த சிலிண்டரோட வரும். ஏன்னா சார்ஜு இது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஏரியாவை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இன்னர் சிலிண்டருக்குள்ள அதுதான் பார்க்கணும். அவுட் சைட் சைடு பார்க்கக்கூடாது. ஏன் அவுட் சைடு பார்க்கக்கூடாதுன்னு, இந்த சிலிண்டருக்கு இந்த இடத்துக்கும் இடையில் இதோட சார்ஜ் நின்று போச்சு, சர்ஃபேஸில் இருக்குது, அதுக்கு மேலே கிடையாது. ஸோ நம்ம இந்த சர்ஃபேஸ் ஏரியா, இன்னர் சிலிண்டர் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம இங்கே கணக்கில் எடுக்கணும். ஸோ தேர்ஃபோர் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு இதோட ஏரியா. இந்த போர்ஷன் என்ன? இந்த போர்ஷன் ஆஃப் லென்த் எல். இந்த சிலிண்டரோட டோட்டல் லென்த் எடுக்கக்கூடாது. இந்த Gaussian சர்ஃபேஸ் இது வரைக்கும் இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ 2 into pi surface area 2 pi into r. R is equal to radius of the inner cylinder. ஏன்னா இன்னர் சிலிண்டரோட ரேடியஸ் தான் நம்ம எடுக்கிறோம். அந்த சார்ஜ் தான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கு இந்த பெரிய சிலிண்டர். அதுக்கப்புறம் சார்ஜ் எதுவும் கிடையாது. 2 pi r into L divided by epsilon naught. Therefore இது செகண்ட் ஈக்குவேஷன். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ, இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண என்ன வரும்? E into 2 pi R L is equal to sigma
surface charge density. Sigma is equal to, sigma charge is equal to sigma into area. Sigma into 2 pi r L by epsilon naught. 2 pi r by epsilon naught. So இந்த 2 into cancel பண்ணிடலாம், பையையும் cancel பண்ணிடலாம், Li cancel பண்ணிடலாம். Therefore E is equal to sigma r by epsilon naught r. Or we can write is equal to sigma by epsilon naught into original radius divided by Gaussian radius. So இதுதான் third point பார்க்கலாம். When E is, when radius, third case எப்படி பார்க்கலாம், when radius is equal to r. It means on the center. First பார்த்தா உள்ளுக்குள்ளார ஒரு Gaussian surface வச்சா, வெளியில் ஒரு Gaussian surface வைக்கிறோம். On the surface, when r is equal to r, so electric field on the surface of original cylinder. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஒரிஜினல் சிலிண்டர் இருக்குது, அதுக்கு வெளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு பார்க்குறோம், அதுக்கு உள்ள லெவலில் எலக்ட்ரிக்னு பார்க்குறோம், அதோட சர்ஃபேஸ் லெவலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்குறோம். சர்ஃபேஸ் பார்க்குற போது the distance r from the center is equal to its radius itself. So இந்த ஈக்குவேஷனில் பார்ப்போம், E is equal to sigma r by epsilon naught into r. Since r is equal to r, ரெண்டு கேன்சல் ஆகிடும். E on the surface is equal to sigma by epsilon naught. Electric field versus distance for a charged cylinder. First பார்த்தா r is less than r. இது r is less than r னா இந்த portion up to r equal to r இது வரைக்கும், r வந்து இது வரைக்கும், r equal to r, less than r இது வரைக்கும், அது electric field 0. Electric field is equal to 0. When r is equal to r, suddenly electric field become sigma by epsilon naught. Suddenly, ஏன்னா 0ல டக்குன்னு இங்கே போகுது, அதனால தான் டாட்டட் லைன் போட்டிருக்கேன். ஃபர்தராக when r is greater than r இந்த சைடு வரும், ஏன்னா இது r equal to r, அதுக்கப்புறம் வந்துன்னா r is greater than r, அந்த டைரெக்ஷனில் என்ன வரும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் ஒரிஜினல் சிலிண்டர் கான்ஸ்டன்ட். ஸோ ஒன்லி இதை மட்டும் தான் வேரி பண்ண முடியும். ஸோ ஆர் வேரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரிஸ் இன்வெர்ஸ்லி as 1 by r. 1 by rனாலே இது கர்வியாக வருது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரிஸ் 1 by r. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் 0. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அப் டு திஸ் போர்ஷன் 0. சடனாக தேர் இஸ் அ ஜம்ப்பு, இவ்வளோ வேல்யூ, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறைச்சிக்கிட்டே வருது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. இதை நம்ம கூலம்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம போடுறது ரொம்ப கஷ்டம், அதனால் காஸ் லா யூஸ் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக போடலாம். தட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா ஃபார் சாலிட் கண்டக்டிங், ஹாலோ கண்டக்டிங், ஹாலோ நான் கண்டக்டிங், 3 சிலிண்டருக்கு சேம் ரிசல்ட், எக்ஸாக்ட்லி சேம் ரிசல்ட்.